ஸ்ரீ ஜெய்சக்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அக்கரைப்பட்டி கனகராஜ ஆகிய அடியனின் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடும் நவகிரக தோஷ நிவர்த்தியும் என்ற தலைப்பில் பேசி கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவை முதன்மை தெய்வமாக கொண்டு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு ஆகிய 8 கிரகங்கள் தோஷங்களை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்வது என்று ஏற்கனவே பதிவிட்டுள்ளேன். ஏற்கனவே அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நிறைவாக இருக்கும். தற்போது இன்றைக்கு கேது பகவான், அந்த கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்வது என்று பதிவிடுகின்றேன். அன்பர்களே, நவகிரகங்களில் 9வது கிரகம் கேது. கேதுக்கு மிஞ்சிய கிரகம் இல்லை, விநாயகருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்பார்கள். இருக்கிறதுலே மிக மிக பலமான கிரகம் சூரியன் என்றால் அந்த சூரியனே அடக்கிறது ராகு. அப்பேற்பட்ட ராகுவே தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இந்த உலகத்தை காத்து கொண்டு போகிறது தான் கேது. இப்போ பார்த்தீங்கன்னா, கோயிலில் ஒரு தெய்வம் உக்கிரமாக இருந்துச்சுன்னா அந்த உக்கிரத்தை அடக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஏத்தாப்பில் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஏன்னா விநாயகர் வந்து கேது அம்சம். ஓடி ஆடி ஜெயிக்காமல் உட்கார்ந்த இடத்துல இருந்தே தன்னுடைய அறிவு பலத்தாலையும் ஆற்றலாலையும் எதையும் வெல்லக்கூடிய பிரணவ சக்தி சொரூபமானவர். கேதுவும் அப்படி தான் நிழல் கிரகம் சொல்லப்பட்டிருக்காங்க. இது ஒரு பிரணவ ஆற்றல், பிரபஞ்ச பேராற்றலை தன்னகத்தில் அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த கிரகம் கேது பகவான் தான். கேதுக்கு மிஞ்சிய கிரகம் இல்லைங்கிறது தான் பெரிய ஒரு வாக்கு. இந்த பூமியில் ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஏன் பிறந்தன, இதற்காக பிறந்தன, என்ன நோக்கத்தை நோக்கி போக வேண்டும், பிறப்பதற்கு முன்பு எங்கே இருந்தது, என்ன நிலையில் இருந்தது, திரும்பி எதை நோக்கி போகணுங்கிற ஒரு அந்த பிறவி பயனை உணர்த்தி அதை நோக்கி பயணத்தை கொண்டு போகிறது தான் கேது பகவான். அதனால தான் கேது பகவான் வந்து ஞானக்காரகன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். ஞானம்னாக்க பிரபஞ்ச பேராற்றலை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய சக்தி வாய்ந்தவர். இந்த கேது வந்து எல்லோரும் சொல்கிறாங்க கேதுனா கெடுக்கும்னு. கேதுவும் கொடுக்கும். கேது கொடுத்தாக்க மற்ற கிரகங்கள் கொடுக்காததெல்லாம் கொடுக்க முடியும். நம்ம இப்போ அதை பற்றி பேசலை. பொதுவாக வந்து இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய தடைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அதை பற்றி பேசுகிறோம். ஒரு ஜாதகத்தில் 1, 2, 7, 8 கேது பகவான் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமண தடை, குடும்பத்தில் குழப்பம், பொருளாதாரத்தில் தடை, 8 இருக்கும்போது தீராத கண்டாந்தர தோஷங்கள் இதெல்லாம் கொடுக்கும். இது எப்போ வரும்? கேது திசை கேது புத்தியில் வரும். இந்த ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பாதகாதிபதினு சொல்லுவாங்க. பாதகாதிபதி, மாரகாதிபதி. மேற்கொண்ட அமைப்பு இருக்கவங்களுக்கு இந்த பாதகாதிபதியோ மாரகாதிபதி திசை நடக்கும் பொழுது அங்கே கேது புத்தியோ வரும் பொழுது அப்போ இது பாதிக்கும். அதோடு இல்லாமல் யாரோட ஜாதகத்தில் சனி கேது சேர்ந்திருக்கிறதோ அல்லது சனி நின்ற வீட்டுக்கு 1, 5, 9 கேது இருக்கிறதோ அவங்களுக்கு தொழிலில் பலவிதமான சோதனைகள் வரும், முடக்கங்கள் வரும், தடைகள் வரும். எவ்வளோதான் திறமை இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாது. விசுவாசமான நபர்கள் அவங்களுக்கு வேலைக்காரர்கள் அமையறதில்லை. இப்படி பலவிதமான சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆண் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் கேது சேர்ந்தவங்களுக்கு திருமண தடை, திருமணமானாலும் நிம்மதியாக சேர்ந்து வாழ முடியாத நிலைமை, கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடு, விரோதங்கள் உண்டாகிறது. இந்த அமைப்பு உள்ளவங்களை திருமணம் செய்து கொண்ட பிறகு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு விதமான தீராத நோய் நொடிகளை காட்டுறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். சுக்கிரன் கேது யாருக்கு சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு மனைவிக்கு இது மாதிரியான வியாதிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா விவாகரத்தானவங்களாம் இந்த அமைப்பு உள்ளவங்க தான் இருக்குது. அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் பார்த்திங்கனாக்க செவ்வாய் வந்து கணவனை குறிக்கூடிய கிரகம். செவ்வாய் கேது சேர்ந்தவங்களுக்கும் திருமண தடை ஆகிறது, திருமணமாகியும் சேர்ந்து வாழ முடியாத நிலைமை உண்டாகிறது. கணவருக்கு பொருளாதார தட்டுப்பாடு, தீராத நோய் நொடிகள், பிரிவினைகள், இது மாதிரி ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கையை கொடுக்கறது அமைகிறத நான் பார்த்துருக்குறேன். இந்த சுக்கிரன் நின்ற வீட்டுக்கு 1, 5, 9 கேது உட்காரும்போது எப்படி ஆண்களுக்கு தடை வருதோ திருமண தடை, அதே மாதிரி பெண்களுக்கு செவ்வாய் நின்ற வீட்டுக்கு 1, 5, 9 கேது வந்தாலும் இது வரும். இது வாழ்க்கை பூரா இருக்குமாங்கன்னா அப்படி கிடையாது. கோட்சாரத்தில் செவ்வாய் நின்ற வீட்டுக்கு எப்போல்லாம் 1, 5, 9 கேது வருதோ, ஆண்கள் ஜாதத்தில் சுக்கிரன் நின்ற வீட்டுக்கு எப்போல்லாம் 1, 5, 9 கேது வருதோ அப்போ இது வந்து இயங்க ஆரம்பிக்கும். பிறப்பு ஜாதத்தில் சனி கேதுவோட சம்மந்தப்படும் பொழுது தொழில் முடக்கம், தொழில் பகை, தொழிலில் என்றைக்கோ செஞ்ச தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இதெல்லாம் உருவாகிறத பார்த்துருக்கேன். இப்போ இது மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம நிவர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அன்பர்களே, நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ பூர்வ ஜென்மத்தில் செய்த தவறான செயல்களுக்கு உண்டான அந்த சாபத்தினாலும் பாவத்தினாலும் வரக்கூடிய தீய கர்மாக்களை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் தான் கேது பகவான். அதனால் இந்த கேது பகவானுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதற்கு முன்பு கட்டாயமாக விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு வந்து தான் செய்ய வேண்டும். இது மிக முக்கியம்.
அதிலும் வேம்பும் அரசும் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் விநாயகர் பிரதிஷ்டை செய்திருப்பாங்க. அந்த விநாயகர் வழிபடுறது பூரணமானது. சிவசக்தி விநாயகர்னு பேர், பிரணவ விநாயகர்னு பேர். அந்த இடத்துல வழிபாடு செய்யணும். இது என்றைக்கு செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசி அதிபதியின் நாளில் தான் இது ஆரம்பிக்கணும். அதுவும் தேய்பிரையில் தான் ஆரம்பிக்கணும். உதாரணம், உங்கள் ராசியில் கேது பகவான் மேச ராசியில் இருக்கான்னு வச்சுக்குவோம். மேசத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். அப்போ தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பூஜை ஆரம்பிக்கணும். உதாரணம் 2, தனுசு ராசியில் கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தனுசு ராசிக்கு அதிபதி யார்? குரு. இப்போ தேய்பிரையில் வரக்கூடிய வியாழக்கிழமை தான் இந்த பூஜை ஆரம்பிக்கணும். அடுத்து இன்னொரு உதாரணம், ஏன்னா உதாரணம் சொன்னால் தான் அதுவும் புரியுறேங்குது, அதுக்காக தான். துலா ராசியில் கேது இருக்குனாக்க தேய்பிரையில் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும். இந்த பூஜை பெரும்பாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது தான் விசேஷம். கேது பகவான் மூலாதாரத்துக்கு அதிபதி, விநாயகரோட அம்சம் இல்லையா? மூலாதாரம் இயங்குற நேரம் 4 to 6. அந்த நேரத்தில் இந்த பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம். எங்கெங்கே காலைல 4:30 மணிக்கெலாம் கோயில் திறக்கலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கோயில் திறக்காட்டியும் பரவாயில்ல, அந்த எல்லையிலையாவது போய் இந்த பூஜை செஞ்சுருங்க. என்ன செய்யணும்னா, விநாயகருக்கு 7 தேங்காய் தீபம் ஏற்றணும். விநாயகர் பெருமானுக்கு 7 தேங்காய் தீபம் ஏற்றி ஒரே ஒரு முறை மட்டும் இடம் வரணும். கோயிலில் வளம் வருவோம். இப்போ இடமாக ஒரே ஒரு முறை சுற்றி விநாயகர் பெருமான்கிட்ட வேண்டிக்கணும். விநாயகர் பெருமானே, நான் இது மாதிரி முப்பிறவியிலும் இப்பிறவியிலும் இக்கணவரிலும் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ ஏதேனும் தவறு செய்திருந்து அதனால் வரக்கூடிய சகல சாபங்களையும் பாவங்களையும் நீக்கி என்னை புனிதப்படுத்துங்க, என் தடைகளை நீக்கி கொடுங்க. ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி வேண்டிக்கணுமோ வேண்டிக்கலாம். அப்படி வேண்டிக்கிட்டு ஒரு சூளத்தை கொளுத்திட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். ஆஞ்சநேயர் கோயிலில் போய்ட்டு இதே மாதிரி 7 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். ஏற்றி 7 முறை சுற்றி வரணும். இந்த பூஜை செய்யும் பொழுது விநாயகர் பெருமானுக்கு நிவேதனமாக கொள்ளை வச்சு நிவேதனம் பண்ணலாம். பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, திரவிய பொடி கேதுபவனோட அம்சம், அதை அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது மாதிரி உங்களுக்கு முடிஞ்சது என்னென்ன முடியுமோ அதெல்லாம் அபிஷேகம் பண்ணலாம். இது மாதிரி தொடர்ந்து 7 வாரம் விநாயகரையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கடைசி வாரத்தனைக்கு பொங்கல் தேங்காய் பழமாக வச்சு பூஜை பண்ணி நிறைவு செய்யணும். இது மாதிரி அந்த கேது திசையோ கேது புத்தியோ முடிய வரை வருடத்துக்கு ஒரு முறை 7 வாரம். இப்போ கேது திசை மொத்தம் 7 வருஷம் வருதுன்னு வச்சுங்க. இந்த வருஷம் ஒரு 7 வாரம், அடுத்த வருஷம் ஒரு 7 வாரம், அப்படியே அந்த திசை முடிகிறவரெலாம் இது மாதிரி செஞ்சிங்கன்னா ஸ்ரீ விநாயகர் பெருமானின் திருவருளாலும் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமாள் திருவருளாலும் இந்த கேது பகவான் தன்னுடைய தீய சக்திகளை நீக்கி கொண்டு அருள் பாலிப்பார், நல்ல ஞானத்தை வழங்குவார், தடைகள் நீக்கி கொடுப்பார், ஆன்மீக மார்க்கத்தில் நம்ம அழைத்து செல்வார். சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்களின் தரிசனம் கிடைக்கும். ஆசீர்வாதம், அவங்க வழிகாட்டுதல், அவங்க வழிகாட்டுற வழியில் பின்பற்றி நாம் நல்ல போகக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். அதோடு இல்லாமல் பிறவி பயன் அடையக்கூடிய முக்திக்கு நோக்கி அழைச்சிட்டு போகிற ஒரே கிரகம் கேது பகவான் தான். புரியுங்களா? நமக்கு பிறவி பயனை நிறைவு செய்து வைக்கக்கூடிய கிரகம் கேது பகவான். அதே மாதிரி இந்த கேது பகவானோட அருள் பெற்றவங்களுக்கு இயற்கையாகவே வைத்தியம், வாதம், யோகம், ஞானம் போன்ற கலைகள் வரும். மருத்துவர்கள் எல்லாருமே கேது பகவானை வழிபட்டு வந்தாங்கனாக்க அவங்களுக்கு நல்ல கைராசியான மருத்துவர்னு ஆவாங்க. யாரோட ஜாதகத்தில் 10ல் கேது இருந்து அதை செவ்வாயோ அல்லது குரு பார்க்குதோ அவங்க தலைச்சிறந்த வைத்தியராக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். மற்றவங்க ரொம்ப ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சால் சரி வரும் அப்படின்னு சொல்கிற ஒரு வியாதியை கூட இவங்க சாதாரணமாக மருந்து கொடுத்து குணப்படுத்துறதையும் சாதாரண மூலிகை மருந்து கொடுத்து குணப்படுத்துறதையும் பார்த்துருக்கேன். ஒரு கைராசியான மந்திர சித்தி வைத்தியர்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வைத்தியம் பார்க்குறாங்க. அதனால் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி சக்தியெல்லாம் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருளால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகல சௌபாகியத்துடன் வாழ்க வளமுடன் என பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன். அன்பர்களே, இதுவரையிலும் 9 கிரகத்துக்கு உண்டான வீடியோ போட்டிருக்கேன். இனி அடுத்தடுத்ததில் பலவிதமான ஆன்மீக விஷயங்கள், ஜோதிட விஷயங்கள் எல்லாமே பதிவு போடலான் இருக்கேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கும் ஏதேனும் சித்தர் முறையை பற்றியோ அல்லது வைத்தியத்தை பற்றியோ அல்லது ஜோதிடத்தை பற்றியோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதையும் கமெண்டில் பதிவு போடுங்க. என் அறிவு கட்டியவரை, எங்கள் குருநாதரை கற்பித்தவரை, எனக்கு தெரிந்தவரை நான் அதற்கு பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் சிவசிவ அரகர ஓம். ஓம் ஹரஹர சிவசிவ ஓம்.
ஓம் சிவம் 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 சிவ சிவா.